அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 29/3/2023 அத்தௌபா தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 128 மற்றும் 129, அத்தியாயம் 9 தஃப்சீர். இங்கு முதலாவது வசனம் 128இல், இறை நம்பிக்கை கொண்டோரே, நிச்சயமாக உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துள்ளார் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, உங்கள் இனத்தைச் சேர்ந்த உங்கள் மொழி பேசக்கூடிய ஒரு தூதர் வந்துள்ளார். நீங்கள் படும் துன்பம் அவருக்கு பாரமாக இருக்கும். அதாவது, அவருடைய சமுதாயத்தாருக்கு துன்பமும் அல்லலும் தருகின்ற எந்த ஒன்றும் அவருக்கு பெரும் பாரமாக தோன்றும். அந்த தூதரின் மார்க்கம் எளிதானது, பெருந்தன்மையானது, நிறைவானது ஆகும். அதை அல்லாஹ் யாருக்கு இலகுவாக்கினானோ அவருக்கு அது இலகுவாகவே இருக்கும். அவர் உங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவர். அதாவது, நீங்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதிலும், இம்மை மற்றும் மறுமையின் பயன்கள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதிலும் அவர் அதிக அக்கறை உள்ளவர் ஆவார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தடை செய்த எதுவாக இருந்தாலும் அதை உங்களில் ஒருவர் எட்டி பார்க்காமல் இருக்க மாட்டார் என்பது அல்லாஹுக்கு நன்கு தெரியும். இதோ பாருங்கள், ஈசல்களும் ஈக்களும் நெருப்பில் போய் விழுவதைப் போன்று நீங்கள் நரகத்தில் விழாமல் தடுக்க நிச்சயமாக நான் உங்களின் இடுப்புகளை பிடித்து நிறுத்துகின்றேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கனவில் இரு வானவர்கள் வந்தனர். அவர்களில் ஒருவர் நபி அவர்களின் கால் மாட்டிலும் மற்றொருவர் தலை மாட்டிலும் அமர்ந்தனர். கால் மாட்டில் அமர்ந்த வானவர் தலை மாட்டில் அமர்ந்தவரிடம், இவருக்கும் இவருடைய சமுதாயத்தாருக்கும் நீர் ஓர் உவமை கூறுவீராக என்றார். அப்போது தலை மாட்டில் இருந்தவர் பின்வருமாறு கூறினார், இவரும் இவருடைய சமுதாயத்தாரும் ஒரு பயண கூட்டத்தார் போன்றவர். அந்த கூட்டத்தார் ஒரு பாலைவனத்தின் ஆரம்ப பகுதிக்கு போய் சேர்ந்தனர். அப்போது அந்த பாலைவனத்தை கடந்து செல்லும் அளவுக்கோ ஊருக்கே திரும்பி வருகிற அளவுக்கோ தேவையான உணவுப் பொருள் எதுவும் அவர்கள் வசம் இல்லை. அவர்களின் நிலை இப்படி இருக்க, அப்போது அழகான பருத்தி ஆடை அணிந்த ஒருவர் அவர்களிடம் வந்தார். அவர், நான் உங்களை பசுமையான சோலைகளுக்கும் தாகம் தீர்க்கும் நீர்நிலைகளுக்கும் அழைத்து சென்றால் நீங்கள் எனக்கு பின்னால் வருவீர்களா என்று கேட்டார். அவர்கள், ஆம், வருவோம் என்றனர். உடனே அம்மனிதர் அந்த கூட்டத்தாரை பசுமையான சோலைகளுக்கும் தாகம் தணிக்கும் நீர்நிலைகளுக்கும் அழைத்து சென்றார். அவர்கள் அங்கு நன்கு உண்டனர், நீரருந்தினர். அதனால் அவர்களின் உடல் ஓரளவுக்கு தேறியது. அப்போது அந்த மனிதர் அந்த கூட்டத்தாரை நோக்கி, நான் உங்களை அந்த நிலையில் சந்தித்து உங்களை பசுமையான சோலைகளுக்கும் தாகம் தணிக்கும் நீர்நிலைகளுக்கும் நான் அழைத்து சென்றால் எனக்கு பின்னால் வருவீர்களா என்று கேட்டபோது, வருவோம் என்று வாக்குறுதி அளித்தீர்கள் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், வாக்குறுதி அளித்தோம் என்றனர். அதற்கு அந்த மனிதர், அப்படியாயின் உங்களுக்கு அப்பால் இன்னும் பல சோலைகளும் நீர்நிலைகளும் உள்ளன. அவை இந்த சோலைகளை விட பசுமையானவையாகும், இந்த நீர்நிலைகளை விட மிகவும் தாகம் தணிக்கக்கூடியவையும் ஆகும். எனவே எனக்கு பின்னால் வாருங்கள் என்றார். அப்போது ஒரு பிரிவினர், இவர் சொல்வது உண்மை, உறுதியாக நாம் இவருக்கு பின்னால் செல்வோம் என்றனர். மற்றொரு பிரிவினர், இதுவே எங்களுக்கு திருப்தி, நாங்கள் இங்கேயே இருந்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டனர். இதுதான் இவருக்கும் இவருடைய சமுதாயத்தாருக்கும் உவமையாகும். அடுத்த தொடரில் இறை நம்பிக்கையாளர்களிடம் மிகுந்த பரிவும் கருணையும் உள்ளவர் ஆவார் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். மற்றொரு வசனத்தில், நபியே, இறை நம்பிக்கையாளர்களில் உம்மை பின்பற்றுவோருக்கு பணிவு எனும் உமது சிறகை தாழ்த்துவீராக என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அடுத்த வசனம் 129இல், நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் புறக்கணித்தால் எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நான் அவனையே சார்ந்துள்ளேன் என்று நீர் கூறிவிடுவீராக என உத்தரவிடுகின்றது.
அதாவது நபியே, நீர் கொண்டு வந்த மகத்துவமிக்க நிறைவான அனைத்தையும் உள்ளடக்கிய மார்க்க நெறிமுறைகளை அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் மட்டுமே எனக்கு போதுமானவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கிறேன் என்று கூறிவிடுவீராக. மற்றொரு வசனம், அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நபியே அவனையே நீர் பொறுப்பாளனாக்கி விடுவீராக என்று கூறுகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.